முக்கியமா அந்த காலகட்டத்துல மார்க்சும் ஏங்கல்ஸும் இயற்கை அறிவியலை எப்படி படிச்சாங்க? மார்க்ஸ் வந்து மூலதனம் நூலில் அதனுடைய முக்கியமா இந்த இயந்திர சாதனம் பற்றிய பகுதியிலையும், 3ஆம் தொகுதியில நம்முடைய நிலவாடகை பற்றிய பகுதியில மார்க்ஸ் வந்து இயற்கை அறிவியல் கோட்பாடுகளை வந்து பயன்படுத்துறாரு. அதன் பிறகு டார்வினுடைய நூல். ராகேஷ், நீங்க மியூட் பண்ணிக்கீங்க, பேசும்போது அன்மியூட். ராகேஷ் சொல்லு. டார்வினுடைய நூல் வெளியே வரும்போது அது எப்படி தாக்கத்தை ஏற்படுத்திச்சு, அதை ஏங்கல்ஸ் வந்து உடனே படிச்சிடுறாரு. மார்க்ஸும் அதை படிச்சுட்டு இது வந்து நம்முடைய தத்துவத்தினுடைய ஒரு இயற்கை அறிவியலிலிருந்து கிடைத்த ஒரு கன்ஃபர்மேஷன், ஒரு உறுதி அப்படின்னு அவர் வந்து மார்க்ஸ் சொல்றார். நமது கருத்தோட்டத்திற்கு இயற்கை வரலாற்று ரீதியான அடிப்படையை அளிப்பது இந்த நூலே என்று மார்க்ஸ் வந்து ஏங்கல்ஸுக்கு எழுதுறார். இது வரைக்கும் நம்ம வாசிச்சிருக்கிறோம்னு நினைக்கிறேன். பிடிஎஃப்ல பக்கம் 12. இந்த ஆராய்ச்சிகளின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த கட்டம் 1873 தொடங்கி 1883 மார்க்சின் மறைவு வரை நீடித்தது. இந்த காலக்கூறில் மார்க்சும் ஏங்கல்ஸும் இயற்கை விஞ்ஞானங்களில் தங்களுடைய நுட்பமான பரிசீலனைகளை விரிவுபடுத்தியவாறு சுயேட்சையான வியாச உரைகளையும் எழுத முற்பட்டனர். நமது கணிதவியல் கைப்பிரதிகளில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவற்றை மார்க்ஸ் எழுதினார். அதில் வகையீட்டு நுண்கணிதத்தை இயற்கையியல் ரீதியாக திண்மைப்படுத்தி செம்மை செய்ய புகுந்தார். ஆனால் ஏங்கல்ஸ் தாம் தமது படைப்புகளால் எல்லாவற்றையும் விட இயற்கையின் இயக்கவியல் என்ற நூலால் இயற்கை விஞ்ஞானத்துறையில் நிர்ணயமான பாத்திரம் வகித்தவர். ஏங்கல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இயற்கையின் இயக்கவியல் என்ற அந்த நூலை எழுதுவதற்கு அல்லது அதற்கான விஷய தொகுப்புகளுக்காக ஒரு 1873 83 வரைக்குமான 10 ஆண்டு காலத்தை அவர் ஆய்வு செய்தார் என்பது தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த நிலையில் இது மார்க்ஸும் ஏங்கல்ஸும் அந்த இயற்கையோட நுட்பமான விஷயங்களின் அடிப்படையில் அந்த பரிசீலனைகளை விரிவுபடுத்தினாங்க என்பதையும் சொல்கிறார். அப்போ இயற்கையின் அந்த விஞ்ஞானத்தின் ஒவ்வொரு அம்சத்தையும் அவங்க ஆய்வு செய்ய வேண்டியிருந்துச்சு, படிக்க வேண்டியிருந்துச்சு, அதை நுட்பமாக பரிசீலனை செய்யவும் வேண்டியிருந்தது என்பதையும் பார்க்குறோம். அவ்வாறு பரிசீலனை செய்தது மட்டுமல்லாமல் அவற்றை பற்றிய தங்களது ஆய்வு முடிவுகளையும் அவங்க சுயேட்சையாக தனித்தனியாக அவர்கள் எழுத முற்பட்டார்கள் என்பதையும் இங்கே சொல்கிறார். இதில் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் சாகிற வரைக்கும் கணிதவியல் பற்றிய அந்த அதில் வகை நுண்கணிதம், தொகை நுண்கணிதம், அது ரெண்டையும் மிக ஆழமாக அவர் ஆய்வு செய்தார் என்பதையும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போ ஏங்கல்ஸும் இந்த இடத்துல இங்கே இயற்கையின் இயக்கவியல் என்ற தன்மையில் தத்துவ ரீதியான ஒரு அவுட்லுக்கை, அதாவது உள் தொடர்புகளை வெளிப்படுத்துவது என்ற அடிப்படையில் தத்துவ ரீதியான இயற்கையின் அந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகளின் மூலமாக வரக்கூடிய இயற்கையின் இயங்கு முறையை அல்லது இயக்கத்தன்மையை தத்துவ ரீதியாக விளக்குவது என்ற தன்மையில் தோழர் ஏங்கல்ஸ் இந்த நூலை அதை எழுதுவதற்கு அவர் முற்பட்டார் என்பது தான் இங்கே சொல்லக்கூடியது. இந்த ஒரு பாராகிராஃப் தான் படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அடுத்த பத்தியில இருந்து தான் ஏங்கல்ஸ் மேல போக்கஸ். அப்ப இவங்க 2 பேரும் ஏற்கனவே அறிவியல்களை எல்லாத்தையும் படிக்கிறாங்க. அவங்க ஆய்வு செய்யறதுன்னா அவங்க தனியாக அவங்க ஒரு குறிப்பிட்ட துறையை எடுத்து ஆய்வு செய்யறோம் அப்படிலாம் செய்யல. அந்த துறையை சேர்ந்து அதில் வெளிவரக்கூடிய நூல்களை எல்லாம் படித்து அவங்க அதுக்கான விளக்கங்களை எழுதுறாங்க. இதுதான் சாரமா. இந்த காலகட்டம் 1873 இருந்து 1883 இதுல அவங்க அதிக கவனம் செலுத்துவதற்கு புறநிலை காரணமும் இருக்கு, அகநிலை காரணமும் இருக்கு. புறநிலையா பார்த்தோம் அப்படின்னா இதுதான் பாரிஸ் கம்யூனுக்கு பிறகு முதல் அகிலம் கிட்டத்தட்ட அது அமெரிக்காவுக்கு மாற்றப்பட்டு இவங்களுடைய அரசியல் செயல்பாடுகள் ஒரு பின்னணிக்கு போயிடுச்சு.
மார்க்ஸுக்கு முக்கியமான வேலை மூலதனம் நூலை எழுதி முடிக்கணும் அப்படிங்கிற வேலை வருது. அதுதான் அவருடைய அப்ப அகநிலை காரணத்துக்கு வரும். அகநிலையா அவர் மூலதனம் நூலின் 2ஆம் தொகுதி 3ஆம் தொகுதியை நீங்க எழுதி முடிக்கணும் அப்படின்னா அவருக்கு வகையீட்டு நுண்கணிதம், ஆங்கிலத்துல வந்து டிஃபரன்ஷியல் கால்குலஸ், டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்லாம் போடுறோம் இல்லையா, அதை பிரிக்கிறது. அந்த நுண்கணிதத்தை மார்க்ஸ் படிக்கிறாருன்னா சும்மா புத்தகத்தை படிக்கிறது கிடையாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் படிப்பது என்பது அவங்க கற்றுக்கொண்டதை சொந்தமாக விளக்க முயற்சிப்பது. அது புதிய வகையில கூட விளக்குறாங்க. அதான் மார்க்ஸுடைய மேத்தமெட்டிக்கல் மேனுஸ்கிரிப்ட், கணிதவியல் கையெழுத்து படிகள் அப்படின்னு ஒரு வால்யூமே சோவியத் யூனியன்ல போட்டிருக்காங்க. அதுல அவரு இந்த வகையீட்டு நுண்கணிதத்தை தன்னுடைய பாணியில, இயக்கவியல் பாணியில் அதை வந்து விளக்குறதுக்கு முயற்சி பண்றாரு. முழுக்க கோட்பாட்டு அணுகுமுறை தான் இது மார்க்ஸுடையது. ஏங்கல்ஸ் தான் முக்கியமான பாத்திரம் வகித்தார் என்னங்கிறது நம்ம அடுத்த பத்தியில பார்க்க போறோம். எனக்கு அந்த மேத்ஸ் ஸ்டூடெண்ட் தான். எனக்கு அந்த இன்டெகிரல் டிஃபரன்ஷியல் வந்து என்னத்துக்காக புரியாம போனதுனாலதான் எனக்கு மேத்ஸே சரியா பண்ண முடியாம போச்சு. அது பிறகு வந்து ஒருத்தர் எனக்கு வந்து இந்த மார்க்ஸோட விளக்கங்கள் எல்லாம் எனக்கு சொன்னார். அதுக்கப்புறம் தான் அதை கொஞ்சம் நான் மார்க் வாங்க முடிஞ்சது. ஆனா அப்ப அந்த புத்தகம் எனக்கு கிடைக்கல. அது இப்ப நீங்க மறுபடியும் அதை பத்தி மென்ஷன் பண்றீங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு மொத்தம் 270 பக்கம் இருக்கும். நீங்க கணிதம் அதை பள்ளிக்கூடத்துல அல்லது கல்லூரியில கற்றுக்கொள்ள முயற்சி செஞ்சவங்களுக்கு எல்லாம் மார்க்ஸுடைய அணுகுமுறை வந்து புதுமையா தான் இருக்கும். பட் எனிவே அவர் அதை முடிக்கலாம் செய்யல, தனக்கு கத்துக்கிறதுக்காக அதை எழுதுறாரு. பல்லாண்டுகளாக ஏங்கல்ஸ் நடத்திய ஆழ்ந்த விஞ்ஞான பரிசீலனைகளின் சிகரமே இயற்கையின் இயற்கையியல். துவக்கத்தில் 1873 ஜனவரி வாக்கில் இந்த பதிப்பின் 336 பக்கங்களை பார்க்க அவர் விஞ்ஞானக்கேடான பொருள் முதல்வாதியான லூ புக்னரை விமர்சிக்கிற ஒரு வாத நூல் வடிவத்தில் தமது ஆராய்ச்சியின் முடிவுகளை வெளிக்கொணர திட்டமிட்டார். பின்னால் இன்னும் விரிவானதொரு கடமையை குறிக்கோளாக கொள்ள அவர் தீர்மானித்தார். 1871 மே 30 லண்டனிலிருந்து மான்செஸ்டரில் இருந்த மார்க்ஸுக்கு அவர் எழுதியதொரு கடிதத்தில் இயற்கையின் இயற்கையை எழுத தமக்கு உள்ள எண்ணத்தை அவர் தெரியப்படுத்தினார். மார்க்ஸ் அந்த கடிதத்தை பிரசித்தி பெற்ற இயற்கை விஞ்ஞானியான சோர்லமர் என்பவருக்கு காட்டினார். எங்கல்ஸின் திட்டத்தின் பிரதான விஷயங்களை அங்கீகரித்த சோர்லமரின் அபிப்பிராயங்களை அக்கடிதத்தின் அசல் நகல் காட்டுகிறது. தமது திட்டத்தை அனுசரித்தவாறு எங்கல்ஸ் அதை தொடர்ந்து வந்த ஆண்டுகளில் பிரம்மாண்டமான அளவுக்கு உழைத்தார். ஆனால் அதை இறுதி வரை கொண்டு செல்ல அவரால் இயலவில்லை. 1873 முதல் 1886 வரை எங்கல்ஸ் எழுதிய பகுதிகள் இயற்கையின் இயற்கையியலில் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்த காலக்கூறில் இயற்கை விஞ்ஞானத்தின் பிரதான பிரச்சனைகளை பற்றிய ஒரு பெரும் அளவு மூலாதாரமான விஷயங்களை அவர் நுட்பமாக ஆராய்ந்தார். பின்னர் கிட்டத்தட்ட முழு வடிவத்தில் 10 கட்டுரைகளையும் அத்தியாயங்களையும் 170க்கும் மேற்பட்ட துணுக்குகளையும் அவர் எழுதினார். இந்த இயற்கையின் இயக்கவியல் வந்து பல்லாண்டுகளாக வந்து எங்கல்ஸ் வந்து அது வந்து டெவலப் பண்ணுறதுல இதில் வந்து முக்கியமாக வந்து என்னென்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு விமர்சனத்துக்காக வந்து எழுதுகிற மாதிரி அதை கொண்டு போயிருக்காங்க. அவர் பேர் என்னன்னா வந்து ஒருத்தர் அவர் புகுனரை வந்து விமர்சிக்கும் விதத்தில் வந்து இதை வந்து கொண்டு போகிறாங்க. கொண்டு போயிட்டு வந்து என்னன்னா அந்த அந்த கடிதத்தை வந்து மார்க்ஸ்க்கு வந்து அவர் வந்து அனுப்புகிறாரு எங்கல்ஸ். இதை வந்து அந்த நூலை அந்த கடிதத்தை வந்து ஷோர்லமர் அப்படின்றவருக்கு வந்து மார்க்ஸ் காட்டும் பொழுது அவர் வந்து அதில் நிறைய விஷயங்கள் வந்து அதை பற்றி சொல்கிறாரு. இதை வச்சு எங்கல்ஸ் வந்து நிறைய கடினமாக உழைத்து நிறைய டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. ஒரு 13 ஆண்டுகள் வந்து அதை டெவலப் பண்ணி முக்கியமான பிரச்சனைகள்லாம் வந்து இந்த நூல் எடுத்து கையாண்டிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது வந்து 10 கட்டுரை வருது, 170 பக்கங்கள் வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
இயற்கையின் இயக்கவியலை பற்றிய எங்கல்ஸின் வேலையை 2 முக்கியமான காலக்கூறுகளாக பிரிக்கலாம். இந்த நூல் சிந்தனையின் கருக்கொண்டதிலிருந்து டூரிங் மறுப்பு என்கிற நூலை பற்றிய வேலையை துவக்கியது வரை 1873 முதல் 1876 மே வரை, டூரிங் மறுப்பு நூலை முடித்தது முதல் மார்க்சின் மறைவு வரை 1878 ஜூலை முதல் 1883 மார்ச் வரை, முதலில் சொன்ன காலக்கூறில் எங்கல்ஸ் பிரதானமாக விஷயாதாரங்களை சேகரிப்பதில் முனைந்து நின்றதோடு துணுக்குகளில் பெரும்பகுதியையும் முகவுரையையும் எழுதினார். பிற்சொன்ன காலக்கூறில் தமது எதிர்கால நூலுக்கான குறிப்பான திட்டத்தை வரையறை செய்ததுடன் ஏராளமான புதிய துணுக்குகளையும் ஏறக்குறைய எல்லா அத்தியாயங்களையும் எழுதினார். மார்க்சின் மறைவுக்கு பின்னர் மூலதனம் நூலை வெளியிட்டதை பூரணமாக்கும் வேலையுடன் சர்வதேச தொழிலாளர் இயக்கத்தை தலைமை தாங்குவதும் முழுமையாக மூழ்கி இருந்ததால் எங்கல்ஸ் தமது விஞ்ஞான ஆராய்ச்சிகளை முறையாக பின்தொடர முடியவில்லை. முற்றுப்பெறாமல் இருந்த இயற்கையின் இயக்கவியல் நூலை பற்றிய வேலையையும் ஏறக்குறைய நிறுத்திவிட்டார். இருந்தாலும் தமது முந்திய நுட்ப விசாரணைகளில் கண்ட முடிவுகளையும் விஞ்ஞானத்தின் புதிய விஷயாதாரங்களையும் பிந்திய காலகட்டத்தில் அவர் எழுதிய அநேக நூல்களில் எடுத்தாண்டுள்ளார். அதான் எங்கல்ஸ் இந்த இயற்கையின் இயற்கையியல் நூலுக்கான தயாரிப்புகளை மிக தீவிரமா இறங்கிறாரு. அதுல என்னன்னா 2 கட்டமாக அந்த நம்ம பார்க்கணுங்கிற மாதிரி, அதுல ஒண்ணு 1873 இருந்து 76 வரைக்கும் உள்ள ஒரு பகுதியா பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொன்னு 1878 இருந்து மார்க்ஸ் இறக்கு வரைக்குமான பகுதி அப்படிங்கிற 2ஆ நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. அதுல இந்த முதல் பகுதியில டூரிங்க்கு மறுப்பு என்ற நூலுக்கான வேலையில அவர் செய்யறாரு. அதுல நிறைய அதாவது ஏன்னா அன்னைக்கு டூரிங் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அங்க ஜெர்மனியில ஏற்படுத்துறாரு. அதனால அவருடைய கருத்துக்களுக்கு மறுப்பு எழுத வேண்டிய ஒரு அவசிய கட்டத்துல அதற்கான வேலைகளை எழுதுறாருன்னு வச்சுங்களேன். ஆமா, அதுக்கப்புறம் மார்க்ஸ் மறைகிற வரைக்குமான அந்த 2ஆம் கட்டத்துல இல்ல அந்த முதல் கட்டத்துல டூரிங் மறுப்புக்கான அந்த இயற்கையியல் சம்பந்தமான பல்வேறு தரவுகளை அவர் தொகுத்துறாரு. 2வது கட்டத்துல இயற்கைகளுக்கான முக்கியமான அந்த ஒரு வரைவு திட்டம் வச்சுக்கலாம், அல்லது புத்தக எழுதுவதற்கான மற்ற எல்லாத்தையும் சேர்த்து அவர் ஒரு நூலுக்கான விஷயத்தை தயார் பண்ணிடுறாரு. ஆனா மார்க்ஸ் இறந்த பிறகு அவர் மூலதன நூலை வெளியிடுகிற வேலை, அதே மாதிரி அந்த சர்வதேச தொழிலாளர் இயக்கத்தை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய ஒரு வேலை, இதுல அவர் முக்கியமா ஈடுபட வேண்டிய அவசியம் ஏற்பட்டாயிடுச்சு. அதனால இந்த இயற்கையின் இயற்கையியல் நூலை பற்றிய வேலையை வார்த்தையை ஏறக்குறைய நிறுத்தியே விட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் அவரு சொல்றாரு. ஆனா இந்த இயற்கையின் இயற்கைகளுக்காக அவர் தயார் செய்த அந்த கருத்துக்களை அவர் அந்த காலகட்டத்தில் எழுதிய பல்வேறு நூல்கள்ல இந்த விஷயங்களை அவரு கையாண்டிருக்கிறாரு, எடுத்திருக்காரு அப்படிங்கிறதான் நான் இதுல புரிஞ்சுக்கிறேன். நன்றி. இதில் மார்க்ஸ் மூலதனம் நூலை எழுதுவதற்கு முன்னால் அவர் 67 தான் மூலதனம் நூலின் முதல் பகுதி என்பது வெளியிடப்படுது. இப்போ அதற்கு முன்னாலேயே எவ்வாறு ஒரு முடிவுக்கு வந்திருந்தாரோ அந்த அடிப்படையில் தான் தோழர் ஏங்கல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த நூலுக்கான இயற்கையின் இயற்கையியல் என்ற நூலுக்கான பல்வேறு விஷய ஆதாரங்களையும் அவர் தொகுத்து எடுத்து வைத்திருந்தார். அதை அதுதான் எத்தனை குறிப்புகள்னால் 170 குறிப்புகளாகவும் 10 கட்டுரைகளாகவும் அவர் தயார் பண்ணி வைத்திருந்தார் என்பதையும் பார்க்குறோம். ஆனால் நூலை எழுதி முற்று பெறுவதற்கு முன்னாலேயே, அதாவது நூல் முற்றுப்பெறாத ஒரு நூலாகவே ஆகிவிட்டது என்பதையும் நம்ம பார்க்கலாம். அது முற்றுப்பெறாததற்கு முன்னாலே அவருடைய பல்வேறு நூல்களில் இது சம்பந்தப்பட்ட விஷய ஆதாரங்களை இந்த நூல்களிலும் பயன்படுத்தினார் என்பதையும் தோழர் இங்கே சொல்கிறாங்க. தோழர் மார்க்ஸும் அது மாதிரி தான் செஞ்சிருக்காரு. அவருடைய பல்வேறு நூல்களையும் பார்த்தோம்னா அந்த மூலதனத்தின் விஷயம் அடிப்படையாக இருக்குது, அதுதான் மையமாக இருக்குது.
அதன் அடிப்படையில் அவர் வந்து எடுத்த அந்த கருத்துக்களின் தொடர் வரிசை என்பது ஒவ்வொரு நூலிலும் நம்ம பார்க்கலாம். அது இல்லாமல் எந்த நூலுமே அதில் வந்து பூர்த்தி அடையலை என்பதையும் நம்ம பார்க்க முடியும். அப்போ கிட்டத்தட்ட இவங்க 2 பேருமே ஒரு ஒரு அவங்களுடைய கருத்தியல் ரீதியான அல்லது தங்களுடைய ஆய்வுகளின் முடிவுகள் அடிப்படையிலான ஒரு முடிவுக்கு வந்து அவங்க ஒரு ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அந்த அடிப்படையிலான வேலை வந்து முடிவதற்கு முன்னாலேயே அவர்கள் வந்து பல்வேறு நூல்களிலும் தங்களுடைய அந்த முடிவுகளின் அடிப்படையிலான விஷயங்களை அவங்க வந்து கொடுத்துருக்காங்க என்பதையும் நம்ம பார்க்கலாம். அப்படி யோசிச்சு அப்படின்னா இந்த நூலில் எடுத்து சொல்லப்படுகிற அந்த விஷயங்கள் தான் பல்வேறு நூல்களிலும் இருக்கலாம் என்பதையும் நம்ம ஒரு அனுமானத்துக்கும் வர முடியுது. இதான் அந்த இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது. எனக்கு நினைவு வர்றது என்னன்னா, மூலதனம் நூல் வெளியாவதற்கு முன்னையே அவர் வந்து இந்த கூலி விலை லாபம் இந்த உரையை வந்து நிகழ்த்துறாரு. அந்த உரையில மூலதனம் நூல் அதுல இருந்து நேரடியாக பல பகுதிகளை மூலதனம் நூல்ல பார்க்கலாம். மூலதனம் நூலில் அவர் சேர்த்த கருத்துக்களை தன்னுடைய உரையிலையும் பயன்படுத்துறாரு. அதே போல அந்த சர்வதேச தொழிலாளர் உழைக்கும் மக்கள் சங்கம் அங்கே நடத்திய உரையில தான் அந்த கிளாட்ஸ்டோனுடைய மேற்கோள் இதெல்லாம் அங்கேயும் பயன்படுத்துறாரு. சொல்வது போல ஒரு நூல் வெளிவருவதற்கு முன்னையே அதற்கான தயாரிப்பு அந்த கருத்துக்களை வந்து இவங்க எழுதி வச்சிருக்காங்க. அதையும் பல்வேறு இடங்கள்ல பயன்படுத்துறாங்க. அது ஏங்கல்ஸுக்கு இன்னும் அதிகமா பொருந்தது. ஏங்கல்ஸ் வந்து நிறைய நூல்கள் எழுதுறாரு. மார்க்ஸ் அப்படி தனித்தனியான நூல்கள் என்பது எனக்கு தெரிஞ்சு குறைவுதான். 1970க்கு பிறகு 50களில் ஒரு 18ஆம் ரூமர் அல்லது 18ஆம் ரூமர் பிரான்சில் வர்க்க போராட்டம் இந்த நூல்களை எழுதுறாரு. பின்னாடி வந்து உரைகள் தான் நிறைய 1860களுக்கு பிறகு. அது இந்த இன்டர்நேஷனல் முதல் அகிலத்துல தான் அந்த உரைகள் நடக்குது. பிரான்சில் உள்நாட்டு போர் என்ற உரை உட்பட. அப்புறம் மீதி எல்லாம் கையெழுத்து பிரதி. கோத்தா வேலை திட்டத்தின் மீதான விமர்சனம். 70களில் மார்க்ஸ் எதுவும் நூலாகவோ கட்டுரைகளாகவோ எழுதினாதான் நமக்கு இல்லை. அவர் மூலதனம் நூலுக்கான தயாரிப்பு அவர் மாணவரா மாறிட்டு இருந்தாருன்னு தோணுது. இப்போ முழுக்க உட்கார்ந்து கணக்கு படிச்சுட்டு வந்திருக்காரு. அப்புறம் ரஷ்ய விவசாயத்தை பற்றி படிச்சிருக்காரு. எப்படி ஒரு புரட்சிகர பணியில் இருக்கக்கூடிய அறிவாளிகள் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் போன்றவர்கள் அவங்க எழுதுனதெல்லாம் புக்கா வந்துடுறது இல்லை. நிறைய கையெழுத்து படிகளா விட்டு போறாங்க. அது பிற்காலத்தில் அது தொகுத்து வந்து வெளியிடப்படும். அது அந்த பேட்டர்ன் தான் நம்ம இங்க பார்க்கிறோம். இயற்கையின் இயக்க இயலை எழுதுவதில் ஏங்கல்ஸ் தமக்குத்தாமே விதித்து கொண்ட கடமையை குறித்து அவர் டூரிங்குக்கு மறுப்பு நூலின் 2ஆம் பதிப்பு முகவுரையில் கீழ்க்கண்டவாறு எழுதுகிறார். எண்ணற்ற மாற்றங்களின் குளறுபடிக்கு இடையே வரலாற்றில் சம்பவங்களின் மேலோட்டமான தற்செயலான தன்மையை ஆளுகை புரிகிற இயக்கத்தின் அதே இயக்க இயல் நியதிகள் இயற்கையிலும் முட்டிக்கொண்டு வெளிப்படுகின்றன என்பதை பொதுப்படையாக சந்தேகிக்காத நான் நுணுக்கங்களிலும் கூட அதை கண்டு மனப்பூர்வமாக நம்புவதற்காகவே கணிதவியல், இயற்கை விஞ்ஞானங்கள் ஆகியவற்றை திரும்பச் சொல்லும் பணியை மேற்கொண்டேன் என்பது சொல்லாமலே விளங்கும். என்னை பொறுத்தவரை இயற்கைக்குள் இயற்கையியல் நியதிகளை புகுத்தி நிர்மாணிப்பது என்ற கேள்வியே எழ இயலாது. ஆனால் இயற்கையில் அவற்றை கண்டுபிடிப்பதும் இயற்கையிலிருந்து அவற்றை பரிணமிக்கச் செய்வதும் என்பதே கேள்வியாக இருந்தது. அது பி. ஏங்கல்ஸ், இயற்கையின் இயற்கையியல், மாஸ்கோ 1959, 17-19 பக்கங்கள். ஆகையால் இயற்கையின் புறநிலையான இயற்கையியலை வெளிக்கொணர்ந்து அதன் மூலமாக இயற்கை விஞ்ஞானத்தில் உணர்வு பூர்வமான பொருள் முதல்வாத இயற்கையியலின் அவசியத்தை நிரூபிப்பதும் கருத்து முதல்வாதம், இயக்க மறுப்பியல், ஐயுருவாதம், விஞ்ஞானக்கேடான பொருள் முதல்வாதம் இவற்றை விஞ்ஞானத்திலிருந்து வெளியேற்றி இயற்கையியல் பொருள் முதல்வாதத்தின் நிலைப்பாட்டிலிருந்து விஞ்ஞான அபிவிருத்தியின் பிரதான பலன்களை பொதுமைப்படுத்துவதும் இவ்வாறாக பொருள் முதல்வாத இயற்கையியலின் அடிப்படை நியதிகளின் பிரபஞ்ச ரீதியான இயல்பை வெளிப்படுத்தி காட்டுவதுமே கடமையாகிறது. அந்த இயற்கையியலின் நூலை எழுதுவதற்கு சில விதிகளை அவர் வந்து வகுத்துக்கிறாரு. அதை பத்தி சொல்லும்போது
டூரிங் மறுப்பு என்ற நூலினுடைய 2ஆம் பகுதி முகவரியில என்ன எழுதுறாருன்னா, எண்ணற்ற மாற்றங்களின் குளறுபடியே வரலாற்று சம்பவங்களின் மேலோட்டமான தற்செயலான தன்மையை ஆளுகை புரிகிற இயக்கத்தில் அதே இயக்க இயல் நேரிகளின் இயற்கையிலும் முட்டிக்கொண்டு வெளிப்படுகின்றன. அதாவது இயற்கையில அது இருக்கு. அது அது பூர்த்தி வெளிப்படணும்னு அவசியம் இல்லை. அது இருக்கு. அதை புரிந்து கொள்வதுதான் நம்முடைய புரிந்து கொண்டு அதை மற்ற வகையில பயன்படுத்துவது என்பதுதான் நமக்கு இருக்கிற பணி அப்படிங்கிறத அவர் அப்போதான் இது பண்ணி அதுக்காக மனப்பூர்வமா கணிதவியல், இயற்கை விஞ்ஞானங்கள் ஆகியவற்றை திரும்ப சொல்ற ஒரு பணியை மேற்கொள்கிறார். பிறகு எங்கல்ஸ் இயற்கை இயற்பியல் மாஸ்கோ 1959 17-18 பக்கங்கள்ல இது இருக்குது. இதுல புறநிலையான இயற்கைகளை வெளிக்கொணர்வது மூலமாக இயற்கை விஞ்ஞானத்தின் உணர்வுபூர்வமான பொருள் முதல், அதாவது அப்படியே தான் எனக்கு சொல்ல வருது, நான் இன்னும் பழக்கப்படலை என்னுடைய வார்த்தைகளை சொல்வதற்கு. அது சமுதாயவாதம்னா என்ன தோழர்? சமுதாயவாதம் தோழர் சேகரன் படிக்கும்போது வேற மாதிரி படிச்சாரு. ஐயுருவாதம் சந்தேகவாதம் தோழர், சந்தேகவாதம்னு பேசலாம் தோழர். அதைய சந்தேகவாதம். ஓகே தோழர், சந்தேகவாதம். இது இதெல்லாம் வெளியேற்றத்துக்கான ஒரு இந்த பொருள் முதல்வாத இயக்கத்தின் அவசியத்தை நிரூபிக்கிறது. கருத்து முதல்வாதம், அப்புறம் அந்த இயற்கையியல் மறுப்பியல்வாதம், சந்தேகவாதம், இதெல்லாம் விஞ்ஞானத்திலிருந்து வெளியேற்ற இயற்கையியல் பொருள் முதல்வாதத்தின் நிலைப்பாட்டிலிருந்து விஞ்ஞான அபிவிருத்தியின் பிரதான பலன்களை புதுமைப்படுத்தும் வெளிப்பாடு, இதெல்லாம் செய்வது நம்முடைய கடமையாக இருக்கிறதுன்னு சொல்றாரு. எனக்கு இதுல 2 முக்கியமான விஷயம் தெரிய வருது. ஒண்ணு, வரலாற்று மாற்றங்கள், நிறைய மாற்றங்கள் வருது. இது ஏதோ தற்செயலா நடக்கிறது. மேலோட்டமா பார்க்கும்போது நெப்போலியன் படையெடுத்தார், அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு போனார், போரஸ் தோத்து போனார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்படி இல்லை, அதுக்குள்ள நியதிகள் இருக்கிறது என்று நாம் வரலாற்று பொருள் முதல்வாதத்துல கத்துக்கிறோம். அதே போலதான் இயற்கையிலும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா மார்க்ஸ் என்ன சொல்றாருன்னா, இதை போய் நான் இந்த விதிகளை எடுத்துட்டு போய் நான் அங்க போய் தேடுற வேலையை நான் செய்யல. நான் சில விதிகளை கத்து வச்சுட்டு இருக்கிறேன். விதிகள்லாம் அங்க இருக்கா அப்படின்னு தேடுற வேலையை கேள்வியே எழாது. நான் என்ன செய்யணும்? அந்த புத்தகத்தை படித்து என்னுடைய சொற்கள்ல, தோழர் ரவிசங்கர் சொன்ன மாதிரி புத்தகத்தை படிக்கிறோம், அதை திருப்பி சொல்லணும். அதுதான் அவர் செய்யறாரு. திரும்ப சொல்லும் பணி. இயற்கை விஞ்ஞானங்கள், கணிதவியல் அவர் படிக்கிறாரு. இப்பவும் நமக்கு நிறைய அறிவியல் புத்தகங்கள் கிடைக்குது. அதை படித்து விட்டு நம்முடைய பாணியில் அல்லது நம்முடைய கண்ணோட்டத்தில் அதை திருப்பி சொல்லும் போது அந்த விதிகள் அதுல இருந்து அந்த விவரங்கள்ல இருந்தே அந்த விதி பரிணமித்து வெளியே வரும். விதியை தலையில வச்சுட்டு உள்ள போய் படிக்க கூடாது. அந்த விவரங்களை நீங்க தொகுத்து திருப்பி சொல்லும் போது அந்த விதிகள் தாமாகவே அதுல இருந்து வெளிப்படும் அல்லது நாம் வெளிப்படுத்த முடியும் என்பதுதான் இதுல முக்கியமான விஷயமா பாக்குறேன். அப்ப 2வது செய்தி இயற்கை அறிவியல். இயற்கை அறிவியல்ல பொருள் முதல்வாதம் அடிப்படை இல்லாம நீங்க இயற்கை அறிவியல்ல வேலை செய்ய முடியாது. அது நியூட்டனா இருந்தாலும் சரி, இன்னைக்கு இருக்கிற எந்த ஒரு விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி. ஆனா அங்க அது உணர்வு பூர்வமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க பொருள் முதல்வாத அடிப்படையில வேலை செய்யறீங்க, ஆனா அது உணர்வு பூர்வமா நீங்க வேற ஒரு தத்துவத்துக்குள்ள மூழ்கி இருக்கலாம். அது கருத்து முதல்வாதம், இயக்க மறுப்பியல், ஐயுருவாதம், அப்புறம் விஞ்ஞானக்கேடான பொருள் முதல்வாதம், இது போன்ற பல்வேறு தத்துவ கண்ணோட்டங்கள் இருக்கு. அதை எல்லாவற்றையும் அந்த தத்துவ கண்ணோட்டத்தை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு அறிவியல் வேலை செய்வதற்கும் இயக்கவியல் பொருள் முதல்வாத கண்ணோட்டத்தை இணைத்து கொண்டு வேலை செய்வதற்கும் ஒரு வேறுபாடு இருக்கு அப்படிங்கறத இதுல புரிஞ்சுக்கலாம். பொதுவா இந்த அறிவியல் முன்னேற்றத்தினுடைய முக்கியமான விளைவுகளை பொதுமைப்படுத்தி சொல்றாரு. பொதுமைப்படுத்தி அது பொருள் முதல்வாத இயக்கவியலின் அடிப்படை விதிகள் எப்படி அதிலும் இயங்குகிறது என்று அதுக்குள்ள இருந்தே அதை வெளிப்படுத்துவது. மறுபடியும் வலியுறுத்தணும் அப்படின்னா விதியை கொண்டு போய் அங்க திணிக்க முடியாது. அங்க அதை ஆய்வு செய்யும் போது இந்த விதி வெளிப்படும். இந்த 2க்கும் ஒரு அடிப்படையான வேறுபாடு இருக்கு. ஆனா விதியை திணிக்க முயற்சி பண்ணோம்னா பல விவரங்களை நம்ம விட்டுடுவோம். உள்ள என்னெல்லாம் இயங்குது என்பது நமக்கு கவனத்துக்கு வராம போயிடும். விவரங்களை இணைத்து தொகுக்கும் போது விதி இயங்குவது என்பது தாமாகவே வெளிப்படுத்தப்படும். இந்த 2 விஷயங்களும் இந்த
இந்த பத்தியில ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஆய்வு அணுகுமுறையினுடைய அடிப்படையை வந்து நமக்கு அதான் தோழர், நமக்கு வந்து எப்படி ஒரு சமூகத்துல நீங்க முதல்ல சொன்னதான், சமூகத்துல அல்லது மேல்கட்டுமானத்துல நிலவக்கூடிய பல்வேறு தற்செயலான விஷயங்களுக்கு எப்படி அதோட அடிக்கட்டுமானத்துல இயற்கையியலுடைய முக்கியமான விதிகள் செயல்படுதோ, அதுபோல இயற்கையிலும் இயற்கை விதிகள் முட்டிக்கொண்டு வெளிப்படுகிறது, இந்த வார்த்தையை சொல்றாரு. அப்போ இயற்கையில அது நாம போய் நீங்க சொன்னதுதான், இயற்கையில நாம ஏதோ சிந்தனையில அல்லது கற்பனையில இயற்கையில விதிகளை கண்டுபிடிச்சு அதை வந்து இயற்கையில அப்ளை பண்ணி பாக்குறதுன்னு அர்த்தம் இல்ல. இயற்கையில அந்த விதிகள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது, அதை நாம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறதா முக்கியமான கருத்தா சொல்றாரு. அதுல கூட ஏங்கல்ஸ் தன்னுடைய பகுதியை என்ன சொல்றாரு, அதை மேலும் நுணுக்கமாக அதாவது எனக்கு அந்த இயற்கையில் இது செயல்படுதுங்கிறது நல்லா தெரியும், ஆனா அதை மேலும் உறுதிப்படுத்துவதற்காக அதை செம்மைப்படுத்துவதற்காக அந்த கணிதவியல் இயற்கை விஞ்ஞானங்களை மேலும் கற்றுக்கொண்டு அதை நான் செலவுபடுத்துற வேலையை செய்யறேன் அப்படிங்கிறதையும் அதுல குறிப்பிடுறதா நான் பாக்குறேன். அதே மாதிரி அன்னை காலகட்டத்துல இந்த பல்வேறு அந்த இயக்க மறுப்பியல் கொள்கைகள் நிறைய இருக்குது. அது பொதுவாகவே அதை பாக்குறோம், விஞ்ஞானிகள் மத்தியில கூட அது எப்பவுமே இருக்கும். அவங்க ஒரு விஞ்ஞானிகளா இருப்பாங்க, இயற்கையை நல்லா ஆய்வு பண்ணுவாங்க, உண்மையான விஷயங்களை கண்டுபிடிப்பாங்க. ஆனா அதே சமயத்துல இயக்க மறுப்பியல் கொள்கையில உடையவர்களா இருப்பாங்க. அது இன்னைக்கு அப்படித்தான் வெளிப்படுது. இதையெல்லாம் புறந்தள்ளி ஒரு இயற்கையியல் விதிகளின் அடிப்படையை வெளிப்படுத்துவது ஒரு அவசியமா இருந்தது, அது கடமையாகிறதுங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாரு தோழர். நன்றி. இதுல நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, தோற்றமும் உள்ளடக்கமும் என்ற விஷயத்தை தோழர் ஏங்கல்ஸ் இங்கே சொல்லுவதாக நம்ம புரிந்து கொள்ளலாம். நான் அப்படிதான் அதை புரிந்து கொள்கிறேன். ஏன்னா சமூகத்தில் நடக்கக்கூடிய அந்த வரலாற்று ரீதியான அந்த சம்பவங்கள் அவை வந்து தோற்றத்தில் இருக்குது. அந்த தோற்றத்தில் இருக்கக்கூடிய அந்த மாற்றங்களை நம்ம வந்து பரிசீலிக்கும் போது அது வந்து சமூக இயங்கு விதிகள் என்பது வெளிப்படுது என்பதை நான் வந்து எந்த விதத்திலும் சந்தேகிக்கலை. இப்போ இதே போல தான் இயற்கையில் ஏற்படக்கூடிய அந்த தோற்ற ரீதியான மாற்றங்களில் வரக்கூடிய அவற்றை பரிசீலனை செய்யும் போது அதன் உள்ளடக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இயக்க விதிகள் என்பது வெளிப்படுது என்பதையும் தோழர் ஏங்கல்ஸ் சொல்கிறார். இப்போ அதை தோற்றத்தை மட்டுமல்ல, அதன் உள்ளடக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இயங்கு விதிகளையும் நான் வந்து நுணுக்கமாக அறிந்து கொள்வதற்காகத்தான் இதை வந்து நான் பரிசீலனை பண்ணுறேன் என்பதையும் தோழர் ஏங்கல்ஸ் சொல்வதாக நான் புரிந்து கொள்கிறேன். அப்போ வந்து இயற்கையின் இயற்கையியல் என்ற தன்மையில் அதை நம்ம பார்க்கும்போது அது புறநிலையான இயற்கையியலை அதை வந்து வெளிக்கொண்டு வந்து அதன் மூலமாக அதனுடைய எவ்வாறு அது இயங்குகிறது என்ற அந்த தன்மையை அதை நிரூபிப்பது என்பதும் அதில் இருக்கக்கூடிய அந்த விஞ்ஞானத்துக்கு அதாவது அறிவியல் அடிப்படையில் இயற்கையின் இயக்கத்தை விஞ்ஞானக்கேடான முறையில் அதாவது கருத்து முதல்வாதம், சந்தேகவாதம், அதே போல் இயக்க மறுப்பியல் மெக்கானிக்கல் என்ற தன்மை, அதே போல் இந்த அம்சங்களிலிருந்து அதை வந்து அதன் விதிகளை ஸ்தூலமாக பிரித்து பொருள் முதல்வாத அடிப்படையில் அவற்றை வந்து பரிசீலனை செய்வது என்ற அடிப்படையில் அதன் இயற்கைகளின் இயல்பை வந்து வெளிப்படுத்துவது என்பதுதான் என்னுடைய கடமையாக மாறுகிறது. அப்படின்னா இயற்கையின் இயங்கு தளத்தை, அதாவது எவ்வாறு இயங்குகிறது என்பதை அதன் மாற்றங்களிலிருந்து வரக்கூடிய நுண்ணிய பரிசீலனைகளின் முடிவாக தத்துவார்த்த ரீதியில் அதை வெளிப்படுத்துவது என்ற அடிப்படையில் தோழர் ஏங்கல்ஸ் வந்து அதை விளக்குவது தன்னுடைய கடமையாக அவர் கொள்கிறார் என்பதுதான் இதில் நான் புரிந்து கொள்கிறேன். தோழர்களுக்கு கருத்து இருந்தால் மேலே சொல்லலாம். நன்றி. கூடுதலா ஒன்றும் இல்லை தோழர், ஏற்கனவே சொல்லுவாங்க அது மாதிரி நியூட்டன் கண்டுபிடிச்சதுனால ஆப்பிள் வந்து கீழே வேலை அதுக்கு மேல அது விழுந்துட்டு தான் இருக்குன்னுவாங்க. அதே போல இயற்கையில அதை இருக்கிற வேதி விதிகளை புரிந்து கொண்டு அதை நாம் மற்ற விஷயங்களில செலுத்தி மேற்கொண்டு செழுமைப்படுத்துவதுதான் செய்யணுங்கிறது தான் இந்த பேரால முக்கியத்துவமாக பார்க்குறேன். இப்ப கடைசி சேகரன் தோழர் சொன்னதுதான், பொதுப்படையா எனக்கு சந்தேகம் கிடையாது, பொதுப்படையா எனக்கு தெரியும் இந்த இயக்கவியல் விதிகள் வந்து அங்க இயங்குது,
ஆனால் அதை நுணுக்கமாக அதை கற்றுக்கொண்டு நீங்க திருப்பி சொல்லும் போதுதான் அந்த இயக்கவியல் விதிகளுடைய அதிலிருந்து பரிணமிக்க செய்ய முடியும். பொதுப்படையா பேசுறதுனால அது ஒரு புரட்சிகர பயனளிக்கக்கூடியதா இருக்காது. நுணுக்கத்தை புரிந்து கொள்ளும் போதுதான் அதை மாற்றி அமைப்பதற்கான திறனும் புரிதலும் நமக்கு கிடைக்கும். அவர் மறுபடியும் அவர் சொல்ல வார்த்தைகள் வந்து ரொம்ப தெளிவா இருக்கு. உணர்வு பூர்வமான பொருள் முதல்வாத இயற்கையியலின் அவசியத்தை நிரூபிப்பது. இயக்கவியல் பொருள் முதல்வாத இயக்கவியல் அதுல இருக்கு. தோழர் ரவிசங்கர் தோழர் சொன்ன மாதிரி அதை உணர்வு பூர்வமாக அதை புரிந்து கொண்டு அது அப்படி இயங்குது என்பதை வெளிக்கொண்டு வருவது. இப்ப நியூட்டன் வந்து வியப்பு விசையை கண்டுபிடிச்சாருன்னா அது ஆப்பிள் விழுவதை மட்டும் அது வந்து விளக்கல்ல. எப்படி கோள்கள் சூரியனை சுற்றி சுத்தி வருது, அப்படி உலகத்தில் உள்ள பல குறிப்பா ஈர்ப்பு விசை தொடர்பான எல்லாவற்றையும் பொதுமைப்படுத்த முடியுது. அந்த ஆப்பிளுக்கு முன்னையே அவர் அதை அந்த கேள்வியில தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. எனவே ஒரு அறிவியல் ஆய்வு அல்லது ஒரு படிப்புக்கான அடிப்படை என்பது நுணுக்கங்களை புரிந்து கொள்வது. பொதுப்படையாக பேசுவது மட்டும் போதாது என்பதுதான். அது கொண்டு வருவது கடமையா கூட இருக்கு. அது ஏங்கல்ஸுக்கு அன்னைக்கு இருந்த கடமையை போல, லெனினுக்கு 1907-8 இருந்த கடமையை போல இன்னைக்கு எல்லா மார்க்சிஸ்டுகளுக்கும் அது இருக்கு என்பதுதான் முக்கியமான பாடமான இதுல இருக்கு. ஷா பொஷு கணிதம், யோகே மேட்லர் ஆசெக்கி வானவியல், யூலோ மேயர் ஹே ஹெல்ம் ஹோல்ஸ், வீரா குரோவ், வி தாம்சன், ரூ கிளவுஸ்கியஸ், கி மார்க்ஸ்வெல், கு வீடோமான், தா தாம்சன் பௌதிகவியல், ஆ நவுமான், ஹே ரோஸ்கோ, கா ஷோர்லமர் இரசாயனவியல், சார்லஸ் டார்வின், எர்னஸ்ட் ஹெகல், ஹே ஆ நிக்கல்சன் உயிரியல் முதலானவர்களை உள்ளிட்டு பிரபல விஞ்ஞானிகளின் சுமார் 100 நூல்களையும் இயற்கை என்ற சஞ்சிகையையும் எங்கல்ஸ் பயன்படுத்தினார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எங்கல்ஸ் அப்போது அதிக பிரக்யாதி பெறாத ஆனால் வரலாற்று ரீதியாக மதிப்புமிக்க லமனோசாவ், சோபாசெவ்ஸ்கி, ரீமன் புட்லரோவ் ஆகியோரின் நூல்களையோ அல்லது மின்காந்த புலன் தத்துவம் பற்றிய மாக்ஸ்வெல்லின் நூல்களையோ பல காரணங்களை முன்னிட்டு பயன்படுத்த முடியாமற் போயிற்று. தோழர் ஏங்கல்ஸ் தானே வகுத்து கொண்ட அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக ஏகப்பட்ட அம்சங்களை படிக்கிறாரு. கிட்டத்தட்ட அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் முன்னணியில் இருந்து அல்லது ஆய்வில் புதிய புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை தங்களது துறைகளின் வாயிலாக கணிதம், வானியல், அதே போல் ரசாயனவியல், பௌதிகவியல், உயிரியல் இவற்றை உள்ளிட்ட பல்வேறு விதமான விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த அந்த விஞ்ஞானிகளுடைய நூல்களை அவர் ஆழ்ந்து கற்கிறாரு. ஆனால் துரதிருஷ்டவசமாக என்னன்னா, அவர் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டில் இருக்கக்கூடிய அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவர் படிக்க முடியலை என்பதையும் இங்கே குறிப்பிடுறாங்க. கிட்டத்தட்ட 100 விஞ்ஞான நூல்களை அவர் படிக்கிறாரு. அதுபோக இந்த நேச்சர் என்று சொல்லக்கூடிய அந்த இயற்கை என்ற அந்த சஞ்சிகை, அது மாதாந்திர என்னன்னு தெரியல, ஆனால் இப்போவும் அந்த நேச்சர் என்ற சஞ்சிகை வருது. அதில் பல்வேறு விஞ்ஞானிகளுடைய அந்த கண்டுபிடிப்புகள் அல்லது அவர்களுடைய கருத்துரைகள் என்பது அதில் பிரசுரிக்கப்பட்டுச்சுனாலே அவங்க பெரிய ஆள் என்ற தன்மையில் அந்த பத்திரிகையோடைய தன்மை என்பது இருக்குது. அப்போ அந்த விதமான அந்த சஞ்சிகையையும் அவர் ஏங்கல்ஸ் படிக்கிறார் என்பதையும் தொடர் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அப்போ அவர் படிக்காத விஞ்ஞானிகள் அல்லது படிக்காத துறை என்ற அடிப்படையில் அந்த மின்காந்த புலம் பற்றிய தத்துவம் என்பதையும் ஒரு லமனோசாவ், லோபாசெவ்ஸ்கி, ரீமன் புட்லரோவ் ஆகியவர்களுடைய அந்த நூல்களையும் இங்கே குறிப்பிடுறாங்க. இதை அவர் படிக்க முடியலை, அதுக்கான காரணமும் இருந்தது என்பதையும் அவங்க சொல்கிறாங்க. அப்போ உயிரியல் என்ற தன்மையில்
நிக்கல்சன் என்பவரும் அங்கே முன்னுக்கு வர்றாரு. சார்லஸ் டார்வினுடைய அந்த நூல் வந்து 1869 அது வெளியிட்டப்பட்டவனே அவர் படிக்கிறார். மார்க்ஸ் கூட 70 கடைசியில் தான் அவர் அதை படிக்கிறார் என்பதை இங்கே ஏற்கனவே குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ இந்த அடிப்படையில் எங்கல்ஸ் வந்து இந்த இயற்கையின் இயற்கையியல் என்ற நூலை எழுதுவதற்காக, விஷய ஆதாரங்களை திரட்டுவதற்காக எண்ணற்ற நூல்களை படிப்பதும், நடைமுறையில் அப்போது வரக்கூடிய புதிய தகவல்களை அந்த சஞ்சிகைகளின் மூலமாக அவர் பெற்றுக்கொள்வதும், அதை குறித்து வைத்துக் கொள்வதுமாக அவர் இருக்கிறார் என்பதை தான் இங்கே குறிப்பிட்டு சொல்றார் தோழர்களே. கூடுதல் விவரங்கள் ஒன்னே ஒண்ணுதான் தோழர். அதாவது குறிப்பா தத்துவத்தை வந்து சயின்சஸ் ஆஃப் சயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப அனைத்து அறிவியல் துறைகளையும் உள்ள விஷயங்களை புரிந்து கொண்டு அதை பொதுமைப்படுத்தி இயற்கை இப்படித்தான் செயல்படுது அப்படின்னு சொல்லுவது நமக்கு தத்துவம் சொல்றோம். அப்போ இயற்கையின் இயற்கைகளை வடித்தெடுப்பதற்கு ஏங்கல்ஸுக்கு அந்த மாதிரி ஒரு கட்டாயம் ஏற்படுது. ஆனா அன்னைக்கு இருக்கிற அனைத்து விஞ்ஞான துறைகளையும் அவர் அதுல சார்ந்த புத்தகங்களையும் அவர் வாசிக்கிறாரு. அதுக்கு மிகப்பெரிய மெனக்கெடுதல்ங்கிறது பண்றாரு. எவ்வளவு நூல்களை படிச்சாருங்கிறதும் அதுல இருக்கு. அந்த வேலைகளை அவர் பண்றாரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் அதுல சொல்றத என்ன பார்க்கணும்னா, அவரு கொஞ்சம் அன்னைக்கு அந்த லெவல்ல ஒரு புகழ் பெறாத ஆனா பின்னாடி மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த புத்தகங்களை அவர் இந்த கீழே 3-4 பேர் சொல்றாரு இல்லையா, அந்த புத்தகங்கள் அவர் பார்வைக்கு போகல அல்லது அவர் படிக்கலைங்கிறது ஒரு குறைபாடா தான் தோணுது. அதுல முக்கியமானது இந்த மேக்ஸ்வெல் எழுதிய தி தியரி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது, அது அவர் கவனத்துக்கு போகல அப்படிங்கிறாரு. ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு 3 விதமான புத்தகங்களை பார்த்தோம். உயிரியல் சம்பந்தமான புத்தகம், அப்புறம் இந்த இது எனது அந்த ஆற்றல்களின் ஒரு ஆற்றல் இருந்து இன்னொரு ஆற்றல் மாற்றம் அந்த சம்பந்தமான புத்தகம், அப்புறம் டார்வின் புத்தகம். இந்த 3 புத்தகங்களை 3 துறை சார்ந்த புத்தகங்கள் கண்டுபிடிப்புகள் படிச்சாங்கன்னு. அப்படி அதுல இந்த மேக்ஸ்வெல் இதுங்கிறது அந்த ஆற்றல்களின் அந்த ஆற்றல் சம்பந்தமான படிப்பதுல அடுத்த ஒரு முன்னேற்றம். அந்த புத்தகம் அவருக்கு கிடைக்கல அல்லது அவர் வாசிக்கல அல்லது பயன்படுத்த முடியாம போயிடுச்சு அப்படிங்கிறத குறிப்பிடுறார் தோழர். நன்றி. நன்றி தோழர். இதுல அந்த கூடுதலான நேச்சர் பத்தி குறிப்பிடுறாங்க இல்லையா, அப்ப சேகரன் சொல்லும் போது அதுல ஒரு கட்டுரை வெளியானா அவங்க வந்து முக்கியமானவர்கள் என்று நிலைநாட்டப்படுது. அதை பற்றி அந்த ப்ரொசீஜர் எப்படி வந்து இந்த சயின்டிபிக் ஜேர்னல்லாம் ஒர்க் ஆகுது, அதை பற்றி எதுவும் வேற இருக்கா தோழர்? வீரன் தோழர். இல்ல, இன்னைக்கு நேச்சர் வந்து ஒரு முக்கியமான சஞ்சிகை. அதுல யாரு ஆய்வு கட்டுரைகள் இது பண்ணாலும் அந்த மாதிரி அந்த நேச்சர் பத்திரிகையில வந்தா அது ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா யாரு வேணா எது வேணாலும் எழுதிட முடியாது இல்லையா. அது பல்வேறு நேச்சர் பத்திரிகையில வரணும்னாலே அது பல்வேறு கேள்விகளுக்கு உத்தாக்கப்பட்டு அன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானங்கள் அதை பொருத்தி பார்த்து ஓகே அப்படிங்கிறதான் வெளியிடுவாங்க. ஒரு சாதாரணமா வெளியிட முடியாது. இன்னைக்கு அந்த நேச்சர் என்பது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அவ்வளவுதான் எனக்கு அதுக்கு தெரியும். நன்றி சார். அதில் கூடுதலாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜேடி பெர்னால் அப்படின்ற ஒரு தொடர் ஏங்கல்ஸோட இந்த இயற்கையின் இயற்கையியல் சம்பந்தமான ஒரு விமர்சனத்தை அந்த நேச்சர் பத்திரிகையிலே வெளியிட்டிருந்திருக்காரு. இது சம்மந்தமாக டிவி வெங்கடேஸ்வரன் வந்து அதை சொல்லியிருக்காரு. அப்போ அந்த பத்திரிகையில் இந்த புத்தகம் சம்பந்தமான ஒரு விளக்கம் அல்லது அது சம்பந்தமான ஒரு விமர்சனம் என்ற அடிப்படையில் ஜேடி பெர்னாலும் அதே போல் இன்னொரு விஞ்ஞானி, அவர் பேர் மறந்து போச்சு, அவங்க 2 பேருமே அந்த நேச்சர் பத்திரிகையில் விமர்சன கருத்துக்களை அதில் வச்சுருக்காங்க. அது சம்மந்தமாக சொல்லும்போது கடைசியில் வந்து இந்த விஞ்ஞானங்களின் வளர்ச்சி, இந்த விஞ்ஞானங்களுடைய இந்த கண்டுபிடிப்புகள் சம்பந்தப்பட்ட ஏங்கல்ஸுடைய அந்த பார்வை என்பது வந்து சமூக ரீதியாக அதே போல் அறிவியல் ரீதியாக எவ்வாறு நாம் அதை சமூகத்தை அறிவியலை எவ்வாறு அணுகணும், அதை எவ்வாறு ஆய்வுக்கு உட்படுத்தணும் என்ற ஒரு வழிமுறையை ஏங்கல்ஸ் வந்து கொடுக்கிறார் என்பதாக அவர்கள் அதில் கருத்துக்களை வெளியிட்டிருப்பதாக டி வெங்கடேஸ்வரன் வந்து அதை சொல்லியிருக்கார். இதுதான் அதில் கூடுதலாக சொல்ல வேண்டியது. நன்றி. நன்றி தோழர். அந்த ஜேடி பெர்னாலுடைய அவர் வந்து
சயின்ஸ் இன் ஹிஸ்டரி, வரலாற்றில் அறிவியல் என்று 3 தொகுதிகளை எழுதியிருக்காரு. அதை பற்றி பேராசிரியர் முருகன் வந்து தொடர் உரைகளை நடத்தினார். அதையெல்லாம் தொகுத்து அவருடைய குறிப்புகளை தொகுத்து பாரதி புத்தகாலயத்துல நூலாக வெளியிட்டிருக்காங்க. இப்போ பேராசிரியர் முருகன் வந்து இந்த அறிவியல், நம்ம இன்னைக்கு அறிவியல்னு சொல்றோமே, அது எங்கிருந்து வந்தது? அது எங்கிருந்து வந்ததுன்னா நியூட்டனுடைய காலத்துலதான் இந்த அறிவியல் என்பதை எப்படி பயில வேண்டும், எப்படி பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க அந்த விதிகளை எல்லாம் உருவாக்குறாங்க. அதில் ஒண்ணுதான் இந்த அறிவியல் பத்திரிகைகள், அல்லது அதை வந்து ஜேர்னல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, ஆய்வு பத்திரிகைகள் சொல்லலாம். யாராவது ஒருத்தர் ஒரு கட்டுரையை எழுதுறாரு அப்படின்னா அந்த கட்டுரைக்கான அது எந்தென்ன வடிவத்துல இருக்கணும் என்பதற்கு விதிமுறைகள் இருக்கு. முதல்ல வந்து அப்டிராக்ட் அப்படின்னு ஒரு சுருக்கம் இருக்கும். அப்புறம் அவர் வந்து ஒரு தலைப்பு இருக்கும். ஒரு யார் யாரு எழுதுறாங்க, அவர் என்ன பொருளை பற்றி எழுத போறோம், அப்ப இந்த பொருளை பற்றி இதற்கு முன்பு யார் யாரு ஆய்வு பண்ணாங்க, அதை எல்லாத்தையும் ஒரு ஒரு மீள் பார்வை வந்து அவர் முன்வைக்கணும். ஏற்கனவே ஒருத்தர் பேசியிருந்தாங்கன்னா இவர் இதுக்கு திருப்பி அதை போய் சொல்லணும். இந்த மீள் பார்வையை வச்சுட்டு எங்க வந்து இடைவெளி இருக்குது என்பதை அடையாளம் கண்டு நான் இந்த ஆய்வை செஞ்சேன் அல்லது இந்த கருத்தை முன்வைக்கிறேன் அப்படின்னு அவர் விளக்கிட்டு கடைசியா முடிவை சொல்லணும். இறுதியில வந்து எல்லா ரெஃபரன்ஸையும் குறிப்பிடணும். எங்கெங்கு யார் யார்கிட்ட இருந்து எந்தெந்த கருத்துக்களை எடுத்தோம், அதுல ஆய்வுகள் இருந்ததுன்னா தரவுகளை எல்லாம் கொடுக்கணும். இது கட்டுரையுடைய ஸ்ட்ரக்சரா நீங்க நேச்சர்லயே இன்னைக்கு ஒவ்வொரு துறைக்கும் அல்லது பல்வேறு பொதுப்படையான அறிவியலுக்கும் நூற்றுக்கணக்கான அறிவியல் ஆய்வு பத்திரிகைகள் இருக்கு. பத்திரிகை எல்லாம் நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்கலாம். சமூக, இப்ப EPW என்ற பத்திரிகையில சமூகவியல் தொடர்பான கட்டுரைகள் இந்தியாவிலேயே வெளியே வருது. இதுல 2வது முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கட்டுரைகள் எப்படி வெளியிடப்படுது. நான் ஒரு கட்டுரை எழுதி அனுப்புறேன், நான் ஒரு குறிப்பிட்ட துறையில ஒரு கட்டுரை எழுதி அனுப்பினேன் அப்படின்னா அதை 2 பேருக்கு அனுப்புவாங்களாம். 2 பேருக்கு என்னுடைய பெயரை நீக்கிட்டு இப்படி ஒரு கட்டுரை வந்திருக்குது, இதை நீங்க படிச்சு பாருங்க, இது சரிதானா, இது வெளியிடுவதற்கு ஏற்றதா, அதுக்கு இருக்கிற கருத்துக்கள் சரியா இல்லையா என்பது பின்னாடி விவாதத்துக்கு உள்ளாகும். இது வெளியிடுவதற்கு ஏற்ற வகையில் முறையாக முன்வைக்கப்பட்டிருக்கா என்று 2 பேரும் படிச்சு கருத்து சொன்ன பிறகுதான் இந்த பத்திரிகையில அது வெளியே வரும். இப்ப வெளியே வருது அப்படின்னா உங்க கட்டுரையை அந்த ஆசிரியர் குழு படிச்சிருச்சு, இன்னும் 2 பேர் அதை ரிவ்யூ பண்ணி ஆமால் இது வெளியிடுவதற்கு தகுந்ததுதான். அந்த 2 பேர் வந்து அந்த துறையினுடைய வல்லுநர்களா இருப்பாங்க. எப்படி அவங்க நிறைய ஆய்வு கட்டுரைகள் வெளியிட்டு இருப்பாங்க, அல்லது ஏற்கனவே நோபல் பரிசு வாங்கியிருக்கலாம், ஒரு பெரிய பல்கலைக்கழகத்துல துறை தலைவராக இருக்கலாம். இது போன்ற அந்த துறையில் ஏற்கனவே ஆய்வு செய்து தன்னை நிலைநாட்டி கொண்டவங்களுடைய ரிவ்யூவுக்கு பிறகுதான் கட்டுரை வெளியிடவே படும். வெளியிட்ட பிறகு உலகத்துல எல்லாரும் படிப்பாங்க. இந்த கட்டுரையும் மற்றவர்களுடைய ஆய்வுக்குள்ள போகும். இந்த இடத்துல இப்படி அவர் இந்த கருத்து சொன்னாரு, அது சரி தவறு என்று விமர்சித்து இந்த கட்டுரையை அவங்க ரெஃபர் பண்ணலாம். அவங்க வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கட்டுரைக்கு வந்து ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்ப ரொம்ப சிறந்த கட்டுரை, புதிய கருத்துக்களை முன்வைக்கிற கட்டுரையா இருந்ததுன்னா பின்னாடி வரக்கூடிய நிறைய பேர் அதை ரெஃபர் பண்ணுவாங்க. அப்போ ஒரு கட்டுரையுடைய சிறப்பு அது வந்து வெற்றி பெற்றதா அல்லது முக்கியமானதா என்பதை தீர்மானிப்பதற்கு ஒரு முக்கியமான அளவுகோல் எத்தனை பேர் அதை ரெஃபர் பண்றாங்க பிற்காலத்துல. அதில் இன்னைக்கு வந்து அதையெல்லாம் கணக்கு போட்டு வெளியிடுறாங்க அந்த தகவல்கள் எல்லாம். எனவே என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அறிவியல் நடைமுறைக்கு ஒரு நிலைநாட்டப்பட்ட ஒரு முறை இருக்கு. அதுல சில பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனா அப்படிதான் அறிவியல் முன்னோக்கி போயிட்டு இருக்கு. யாராவது ஒருத்தர் ஏதாவது மோசடி பண்ணி உள்ள கொண்டு வந்து விடக்கூடாது என்ற கவனம் எல்லாம் இருக்கு. இது ஒரு விஷயம் இருந்துக்கலாம்னு நினைச்சேன். 2வது தோழர் சொன்ன இந்த தியரி ஆஃப் த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட், சொல்ல போனா அறிவியலில் இன்னைக்கு இன்றைய உலகத்தையே புரட்டி போட்ட ஒரு கோட்பாடு அப்படின்னா இந்த மின்காந்த கோட்பாடு தான். மின்சாரமும் காந்தமும் ஒண்ணு அப்படின்னு 19ஆம் நூற்றாண்டின் மத்தியில கண்டுபிடிச்சிடுறாங்க. அதாவது நீங்க மின்சாரத்தை வைத்து அதாவது மின்சாரத்தை காந்த புலத்தில் செலுத்தினோம்னா அது இயக்கமாக மாறும், அதுதான் எலக்ட்ரிக் மோட்டார். அல்லது காந்த புலத்துல ஏதாவது ஒண்ணு சுத்தி விட்டீங்கன்னா மின்சாரம் வந்து அதுல இருந்து உற்பத்தி ஆகும், அதுதான் ஜெனரேட்டர். இத பிராக்டிக்கலா கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிக்கும் போது மைக்கேல் ஃபாரடே இவங்கெல்லாம் கண்டுபிடிச்ச பிறகு இதை நீங்க கோட்பாட்டு ரீதியா விளக்கணும். அதற்கு இந்த கணிதவியல் பயிற்சி இதெல்லாம் வேணும். அது மேக்ஸ்வெல் வந்து அதை செய்யறாரு. அவர் ஃபாரடேக்கு ஜூனியர். அந்த ஆய்வை அவர் செய்யும் போது அவருக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னா, எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட்.
இந்த மின்சார காந்த புலத்துல வரக்கூடிய விசையும் ஒளியும் ஒண்ணுதான். ஒளின்னு ஏற்கனவே ஒளியினுடைய திசைவேகம் அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல இருந்து ஒரு சமன்பாடு வருது. அதுக்குள்ள ஒளியின் திசைவேகம் எந்த ஒரு காரணியும் அதுலயே வருது. இதுவும் ஒண்ணுதான். மின்சாரம் மின்காந்த புலத்தினுடைய இயக்கத்தினாலதான் ஒளி உலகம் முழுக்க பரவுது. அப்புறம் பிற்காலத்துல அது ஒளி மட்டும் இல்ல, ரேடியோ அலைகள், எக்ஸ் அலைகள், இந்த மைக்ரோவேவ் அலைகள் அப்படின்னு முழு ஸ்பெக்ட்ரத்தை பற்றியும் ஆய்வுகள்லாம் செஞ்சு இன்னைக்கு நம்ம அதுலதான் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். செல்போன்ல இருந்து, கம்ப்யூட்டர்ல இருந்து மின்சாரம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. எல்லாவற்றுக்கும் அடிப்படையான கோட்பாடு நம்ம மேக்ஸ்வெல்லுடைய கோட்பாடு. அது முழுக்க முழுக்க கணிதம் தான். நீங்க டிஃபரன்ஷியல் கால்குலஸ், வகை நுண்கணிதம் தெரிஞ்சால்தான் அது பக்கத்திலேயே போக முடியும். வகை நுண்கணிதம் மார்க்ஸுடைய குறிப்புகளையோ அல்லது ஏதாவது ஒரு 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு, அது 8, 9ல வராதுன்னு நினைக்கிறேன், 10ஆம் வகுப்பு புத்தகத்தை எடுத்து படிச்சோம்னா இந்த இதோட பொருத்தி படிச்சோம்னா நம்ம வகை நுண்கணிதத்தை கற்றுக்கலாம். கற்றுக்கொள்ளும் போதுதான் இயற்பியலை புரிஞ்சுக்க முடியும். அதை புரிந்து கொண்டால்தான் மூலதனம் நூலில் மூலதனத்தின் சுற்றோட்டம், மூலதனத்தின் இயக்கம் பற்றிய மார்க்ஸுடைய விளக்கங்களையும் கணிதவியல் ரீதியா இன்னும் எளிதா புரிஞ்சுக்கலாம். எல்லாரும் அதை படிக்கணும்னு கிடையாது. ஆனா இன்னொரு ஆய்வு மனநிலை இருக்கு, நம்ம புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டு நாமும் பங்களிப்பு செய்யணும் அப்படி யோசிக்கக்கூடியவங்க நிச்சயமாக இதற்கு வாய்ப்பு இருந்தா நேரம் செலவிடலாம். அதுதான் ஏங்கல்ஸ் செய்யறார். ஏங்கல்ஸ் பேசாம உட்கார்ந்து ரோமா வரலாறு அல்லது இந்திய வரலாற்றை பத்தி ஆய்வு பண்ண வேண்டியதானே? எதற்கு போய் அவரு அறிவியல போய் படிச்சுட்டு இருக்காரு? ஏன்னா அதுக்கு இந்த இயக்க விதிகள் என்பது மனித வரலாறு, இயற்கை, மனித சிந்தனை மூன்றுக்குமே பொருந்தது அப்படின்னு ஏங்கல் சொல்றாரு. இந்த மூணையும் படிக்கும் போதுதான் உங்களுக்கு முழுமையான புரிதல் கிடைக்கும். இதுல நான் சொல்லலாம். நேரமா ஆயிடுச்சு தோழர். கடைசி 2-3 நிமிடங்கள் இருக்கு. இன்னைக்கு வாசிச்சது பற்றி கருத்துக்கள் அல்லது கூடுதல் தகவல்கள் அது தோழர்கள் சொல்லுங்க. கம்யூனிஸ்டுகளே கல்வியை தாமாக பயின்றவர்கள் தான் அதிகம். 1943 முதல் கம்யூனிஸ்ட் மாநாட்டில் பங்கு கொண்ட 139 பிரதிநிதிகளும் படிச்சவங்கன்றாங்க. ஆனா அந்த படிச்சவங்க அவங்க அவ்வளவு பேரும் பள்ளிக்கூடம் சென்று பயின்றவர்கள் சொல்ல முடியாது. அந்த மார்க்சிசம் படிக்கணும்னாலே சில கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருந்ததுனால அவங்க சுயமாக படிச்சு இப்ப புரிஞ்சுக்கிட்டவங்க தான் அதிகம். ஃபார்மலா எஜுகேஷன் போறவங்களை விட அந்த மாதிரி படிக்கிறவங்க தான் உண்மையான பலனை கொடுக்கக்கூடிய அளவில் படிக்கிறாங்கன்றது நான் அதை புரிஞ்சுக்கிறேன். அதுலேருந்து எனக்கு தெரிஞ்சே கூட ஒரு தோழர் பீடி தொழிலாளியா இருந்தா, ஒரு 3ஆம் கிளாஸ் கூட படிக்கல, எழுத படிக்க தெரியும் தமிழ், அது மாதிரியும் கத்துக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் அது நிறைய நூல்கள் படிச்சு தமிழ்ல கொஞ்சம் ஒரு எழுத முடிகிற அளவுக்கு, கட்டுரைகள் எழுத முடிகிற அளவுக்கு வந்த பிறகு பீப்புள் டெமோக்ரஸி பத்திரிகையை டிக்ஷனரி வச்சு படிச்சு ஆங்கிலத்தை கத்துக்கிட்டு டிரான்ஸ்லேட் பண்ணுவாரு. டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு பத்திரமா வச்சுக்குவாரு. அது டிரான்ஸ்லேஷன் சீக்கிரத்துல வெளியாகும் போது ஒப்பிட்டு பார்த்து சரியா இருக்கா இல்ல சரியா இல்லையா, எந்த பகுதி சரியில்லைன்னு உட்காந்து பார்த்துட்டு இருப்பாரு. அது அந்த அளவுக்கு அவர் ஆர்வம் செலுத்தி அதை படிச்சாரு. இது நீங்க எங்கல்ஸை பத்தி சொல்லும்போது எனக்கு நினைவுக்கு வர ஒரு நிகழ்ச்சி. நன்றி தோழர். முக்கியமான பாடம் அதுதான். நான் பள்ளிக்கூடத்துல படிக்கல, கல்லூரியில் படிக்கல என்று நாம் யாரும் சொல்ல வேண்டிய தேவை இல்லை. நமக்கு முயற்சி செய்வதற்கான ஆர்வமும் அந்த அளவுக்கு கேள்வி கேட்பதற்கான நேரமும் இருந்ததுன்னா எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் எங்கல்ஸ். இது போல நிறைய நூற்றுக்கணக்கான தோழர்கள், ரவிசங்கர் தோழர் சொல்ற உதாரணம். அதே நேரம் இன்னொரு விஷயம், முறையான கல்வியை குறைச்சு மதிப்பிடக்கூடாது. ஏன்னா மார்க்ஸ் PhD படித்ததால் தான் அவர் டீப்ஸ்கன் என்றவர் இயற்கவியல் பொருள் முதல்வாதத்தை கண்டுபிடிக்கிறார். ஆனா மார்க்ஸுக்கு அந்த பயிற்சி இருக்கு. அது என்ன, அது ஏதோ ஒரு சொர்க்கத்துல இருந்து வர்றது இல்லை. ஆனா அந்த பயிற்சி என்பது முக்கியமானது. அது இல்லாதவங்க அது ஒரு தடையாக எடுக்க வேண்டாம் என்றாலும், அங்க படிச்சவங்க எல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிறது கிடையாது. முக்கியமா அந்த புரட்சிகர உணர்வு தான். புரட்சிகர உணர்வு இருந்தால் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா அதை மார்க்ஸ் போல பயன்படுத்துவீங்க.